ஹாய் ஹலோ வணக்கம். ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். நான் உங்கள் தோழி பிரீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம நீதிவேந்தன் கதையை பார்த்தோம். இந்த எபிசோட்லேயும் வேதாளம் சொல்லிய புதிர்கதைகளில் ஒன்றான மந்தாரவதி கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மந்தாரவதி கதை. விக்ரமாதித்த மகாராஜன் மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து பிடித்து கட்டி கொண்டு வரும்பொழுது அது பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது. யமுனா நதிக்கரையிலே பிரம்மஸ்தலம் என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. அங்கே அக்னிஸ்வாமி என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான். அவன் வேதங்கள் முழுமையும் அறிந்தவன். அவனுக்கு மந்தாரவதி என்னும் அழகிய பெண் ஒருத்தி இருந்தாள். அவளை சிருஷ்டித்த பிரம்மனுக்கு அவனே சிருஷ்டித்த தேவமாதரின் அழகு கூட அவள் அழகுக்கு ஈடாக தோன்றவில்லை. அவள் யுக்த வயதை அடைந்த சமயம் கன்யாகுப்சத்திலிருந்து அதே போல எல்லா அம்சங்களிலும் நிறைந்த 3 பிராமண இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அந்த பெண்ணை தனக்கே மனம் செய்து கொடுக்க வேண்டுமென்று அவள் தகப்பனை வேண்டினான். அவளை வேறு யாருக்காவது கொடுத்தால் தன் உயிரை விட்டுவிடுவதாகவும் ஒவ்வொருவனும் கூறினான். அவளை அவர்களுள் யாராவது ஒருவனுக்கு மனம் செய்து கொடுத்தால் மற்ற இருவரும் இறந்து போய்விடுவார்களோ என்று எண்ணி அக்னிஸ்வாமி யாருக்கும் அவளை மனம் செய்விக்கவில்லை. பெண்ணும் கன்னியாகவே இருந்தாள். 3 இளைஞர்களும் சந்திர மண்டலத்தையே நோக்கி நின்று அதன் கிரகணங்களால் வாழும் சகோதர பக்ஷியைப் போல அவள் முகத்தையே நோக்கிக் கொண்டு இரவும் பகலும் கழித்து வந்தனர். இப்படி இருக்கையில் திடீரென்று ஒரு நாள் மந்தாரவதிக்கு சுரநோய் கண்டது. அது அவள் உடலையே தகித்தது. கடைசியில் அவள் உயிர் துறந்தாள். அவளை இழந்த இளைஞர் மூவரும் வருத்தத்தால் நிலை குலைந்தனர். அவள் உடலை நன்றாக அலங்கரித்து மயானத்துக்கு எடுத்து சென்று தகனம் செய்தனர். அம்மூவருள் ஒருவன் சுடுகாட்டிலேயே ஒரு குடிசை போட்டு கொண்டான். பிச்சை எடுத்து கிடைத்ததை உண்டு அவளை சுட்டி எரித்த சாம்பலையே படுக்கையாக கொண்டு காலம் கழித்து வந்தான். மற்றொருவன் அவள் அஸ்திகளை கொண்டு கங்கையில் சேர்ப்பிக்க போய்விட்டான். 3ஆமவனோ துறவியாய் மாறி தேச சஞ்சாரம் செய்ய புறப்பட்டான். துறவியாக இருந்தவன் இவ்விதம் ஒவ்வொரு ஊராக சுற்றி வரும்போது வஜ்ரலோகம் என்னும் கிராமத்தை அடைந்தான். அங்கே ஒரு பிராமணன் வீட்டில் சாப்பிடச் சென்றான். அவன் சாப்பிடும்போது ஒரு குழந்தை அழ ஆரம்பித்தது. அதை சமாதானப்படுத்துவதற்கு செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாகவே வீட்டுக்காரி கோபம் தாங்காமல் அந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் எறிந்து விட்டாள். நெருப்பில் விழுந்தவுடனே குழந்தை வெந்து சாம்பலாயிற்று. விருந்தாளியாக வந்திருந்த துறவிக்கு இதை கண்டதும் மயிர்கூச்செறிந்தது. ஐயையோ, நான் ஒரு பிரம்ம ராட்சசி வீட்டுக்கன்றோ வந்துவிட்டேன். இவ்விடத்தில் ஆகாரம் சாப்பிடுவது பிரத்யக்ஷமான மகா பாவமாயிற்றே. நான் இங்கே சாப்பிட மாட்டேன் என்று அவன் அழுது கதறிக்கொண்டே எழுந்தான். கிரகஸ்தன் உடனே துறவியை நோக்கி, சுவாமி, என் மந்திர சக்தியின் வலிமையால் உடனே குழந்தையை உயிர்ப்பிக்க வைத்து விடுகிறேன். மந்திரத்தை உச்சரித்தவுடன் எழுந்து விடுவான் என்று கூறினான். உடனே அவன் மந்திர புத்தகத்தை எடுத்து வந்து கையில் ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்துக்கொண்டு சஞ்சீவி மந்திரத்தை அவன் மீது உச்சாடனம் செய்தான். பிறகு அவன் அந்த மண்ணை சாம்பல் மீது வாரி இறைத்தவுடன் முன்னிருந்தபடியே பையன் பிழைத்து எழுந்தான். இதை கண்ட துறவி மனச்சமாதானம் அடைந்து அங்கே உணவு உண்டான். கிரகஸ்தனும் அந்த புத்தகத்தை பரன் மீது வைத்து விட்டான். துறவி அங்கேயே சாப்பிட்டுவிட்டு தூங்கினான். நள்ளிரவில் பிராமணன் அயர்ந்து தூங்கும்போது மெதுவாக பூனை போல் எழுந்து சென்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பினான் துறவி. அதை கொண்டு தன் காதலியை உயிர்ப்பித்து விட வேண்டுமென்ற ஆசை அவன் உள்ளத்திலே பதிந்திருந்தது. வெளிவந்த துறவி இரவு பகலாக நடந்து தன் காதலியை சுட்டு எரித்த மயானத்தை அடைந்தான். அங்கே சாம்பல் மீது குடிசை கட்டி காலம் கழித்து வந்தவனை கண்டான். கங்கைக்கு சென்றிருந்தவனும் அச்சமயம் அங்கு அஸ்திகளை கொண்டு வந்திருந்தான். நண்பா, இந்த குடிசையை பிரித்துவிடு. அஸ்திகளை சாம்பலில் போட்டுவிட்டு என் மந்திர வலிமையால் சாம்பலிலிருந்து மந்தாரவதி என்கிற பெண்ணை பிழைப்பித்து விடலாம் என்று சொல்லி குடிசையை பிரிக்கச் செய்தான். பிறகு புத்தகத்தை பிரித்து மந்திர உச்சாடனம் செய்து பிடி மண்ணை எடுத்து சாம்பல் மீது வாரி இறைத்தான். மந்தாரவதியும் உடனே பிழைத்து எழுந்தாள். அவள் உடல் புடம் போட்ட தங்கம் போல் ஜொலித்தது.
இவ்விதம் பிழைத்து எழுந்த அவள் அழகைக் கண்ட மூவருக்கும் அவள் மீது தாங்க முடியாத மையல் ஏற்பட்டது. யார் அவளை மனம் செய்து கொள்வது என்பதை பற்றி அவர்களுக்குள் பெரும் விவாதம் ஏற்பட்டது. ஒவ்வொருவனும் அவள் தன்னால் தான் பிழைத்தெழுந்தாள் என்று வாதாடினார்கள். என் மந்திர வலிமையாலே தான் அவள் உயிர் பெற்றாள் என்றான் ஒருவன். புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையாலே தான் அவள் உயிர் பெற்றெழுந்தாள் என்றான் அஸ்திகளை கொண்டு வந்தவன். ஆகவே எனக்குத்தான் அவள் மனைவியாவாள் என்று அவன் வாதித்தான். நான் தான் அவள் சாம்பலை காத்து வந்து அவளை பிழைக்கச் செய்தேன், ஆகவே எனக்கே உரியவள் என்றான் மூன்றாம் அவன். இதை கூறிவிட்டு வேதாளம், கதை கேட்ட மகாராஜனே, இப்போது அவர்களுடைய விவாதத்தின் தீர்ப்பு என்ன? அவள் யாருக்கு மனைவி? ராஜனே, தெரிந்து கொண்டு சொல்லாவிட்டால் உன் தலை அநேக சுக்கலாக சிதறிவிடும் என்றது. உடனே விக்ரமாதித்தன் பின்வருமாறு சொன்னான். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் மந்திர வலிமையால் அவளை பிழைக்கச் செய்தவன் அவள் புருஷனாக மாட்டான், அவளுடைய தந்தையே ஆவான். எலும்புகளை சுமந்து கங்கைக்கு சென்றவன் மகனாவான். அவள் மீது கொண்டுள்ள ஆசையால் அவள் சாம்பலை விட்டு பிரியாமல் மயானத்திலேயே தங்கி தபசு செய்து அதனை தழுவி கிடந்தவனே புருஷனாவான். இவ்விதம் விக்ரமாதித்தன் தன் மௌனத்தை கலைத்து கூறியவுடனே வேதாளம் அவன் தோலை விட்டு இறங்கி மறைந்து பழையபடி தன் இடத்திற்கே சென்றது. விக்ரமாதித்தனும் தபசிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அதை தேடி கிளம்பினான். மன உறுதி கொண்டவர்கள் தாங்கள் எடுத்த காரியத்தை உயிர் துறக்க நேரிட்டாலும் நடுவில் கைவிடாமல் செய்து முடித்தே தீர்வார்கள் என்றோ. அப்படியே தான் நம்ம விக்ரமாதித்தனும் அந்த தவசிக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றணுன்றதுக்காக திரும்ப திரும்ப போய் அந்த வேதாளத்தை பிடிச்சிட்டு வர கிளம்பி போயிருக்காரு. அவரும் எத்தனை தடவை இப்படி பிடிச்சிட்டு வராருன்றதை நம்ம பார்த்தோம். 24 தடவை பிடிச்சிட்டு வருவாராம். அந்த 24 தடவையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய புதுக்கதைகளை வேதாளம் சொல்லியிருக்கு அப்படின்றதையும் நம்ம கேட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்து என்ன புதுக்கதையை சொல்ல போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் தோழி பிரீதா. டட்டா, பை பாய்.